ஒரு அழகான பீச் ஓரத்துல பாட்டி ஒருத்தவங்க நல்ல காலிஃப்ளவர் 65 முறுமுறுன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி எப்பவுமே கொஞ்சம் சிடுமூஞ்சியாவே இருப்பாங்க. ஏமா, கொஞ்சம் ஒரு தட்டு காலிஃப்ளவர் போட்டு தரியா? பார்த்தா தெரில, இப்பதான் காலிஃப்ளவர் பொரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், அதுக்குள்ள வந்து போட்டு கொடுன்னு உயிரை வாங்காத. கொஞ்ச நேரம் நில்லு, ஒரு 5 நிமிஷம்னா உன் கால் ஒன்றும் உடஞ்சு போயிடாது என்ன? இப்பதான் கடையை ஆரம்பிச்சு போட ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள வந்ததுமே உனக்கு ஒரு தட்டு கொடுத்துடணுமாக்கா? அடடடடடா, நான் இப்ப என்ன கேட்டுப்புட்டேன், நீ இப்படி பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கமா நீயே? எப்பவும் போல காலிஃப்ளவர் தானே ஒரு தட்டு கேட்டேன், காசுக்கு தான் நான் வாங்கி திங்கிறேன், அப்புறம் என்னமோ மூஞ்சிய பொறிஞ்சு தள்ளுற? கடுக போட்டா பொறிஞ்சிரு போல இருக்குதே. சரி, பொறுமையா கொடு. இலை, உன் அவசரத்துக்குலாம் இங்கே ஆகாது பார்த்துக்க, கொஞ்ச நேரம் நின்று பொறுமையாக தான் வாங்கிட்டு போகணும். ஏமா, நீ எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இந்த இடத்துல கடை போட்டு இருக்க? நானும் பல வருஷமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு புக்கில் எதுவும் எழுத போறியா என்ன? பேசாமல் வந்தமா தின்னமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு நான் எத்தனை வருஷம் கடை போட்டிருக்கேன், எத்தனை வருஷம் இது பண்ணியிருக்கேன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே அங்கே அப்பா வில்லாதி வில்லி கொம்பியா இருப்பா போல இருக்குது, இப்படி மூஞ்சிய பொறிஞ்சு தள்ளுறா. நம்ம போவோம். இப்படி அந்த பாட்டி யார் வந்தாலுமே சிடு சிடுன்னு பேசுறவங்க. அவங்க கடையில காலிஃப்ளவர் வெறும் 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என் தம்பிக்கு ஒன்று, எனக்கு ஒரு காலிஃப்ளவர் தட்டில் போட்டு கொடுத்துருங்க, கொஞ்சம் மேலே இலை போட்டு கொடுத்துருங்கம்மா. ஏன் அடுத்தவங்க சாப்பிட்டு எச்சி கிச்சி ஒட்டிக்குமா என்ன? ஏமா, எல்லாரும் தானே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் என்ன இலை போட்டு கொடுக்கணுமா? நீங்க கொடுக்குறதே 20 ரூபா, 20 ரூபாய்க்கு உங்களுக்கு மேலே இலையிலெல்லாம் போட்டு கொடுப்பாங்கம்மா. பாட்டிமா, கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுங்க. பீச் சைடு வந்தாலே காலிஃப்ளவர் சாப்பிடாம இருக்க முடியாது. அது உங்க காலிஃப்ளவர் ரொம்ப சுவையா இருக்கும். தயவு செஞ்சு சீக்கிரம் போடுங்க. ஐ, 2 காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்டுருவோம். அம்மா, ருசியா இருக்கும் போல இருக்கே. டேஸ்ட் பார்ப்போம். இல்லை மடையா, என்ன தைரியம் தான் நீ அந்த காலிஃப்ளவர் எடுத்து தின்னுட்டு இருப்ப? இல்லை பார்க்காத நேரம் பார்த்து திருடுறியா? திருட்டு போய் புத்தி உனக்குலாம் எங்க இருந்து வந்துச்சு? ஏமா, என்னம்மா வளர்ப்பு வளர்த்துருக்க நீ? காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சிருக்கிறியா, அது வந்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு வார்த்தை சொன்னா என்ன? எடுக்கக்கூடாது, மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அம்மா, அவன் டேஸ்ட் பார்க்கறதுக்காக தானே 2 எடுத்து சாப்பிட்டான். ஏன் முன்னாடி தானே சாப்பிட்டான்? என்னமோ அவன் கொஞ்சம் நிறைய அள்ளி சாப்பிட்ட மாதிரிலாம் பேசுறீங்க. 2 காலிஃப்ளவர் தானம்மா எடுத்தான், இதுக்கு போய் திட்டுறீங்க? நான் அந்த காலிஃப்ளவரை அங்கேயே வைக்க சொல்லிடுறேன், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. டேய், அங்கேயே அந்த காலிஃப்ளவரை போடுறா. இந்த சின்ன பிள்ளைலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாதுமா. என்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் பார்த்துக்க. அம்மா, இனிமேல் யார்கிட்டையும் காலிஃப்ளவர் எடுக்க மாட்டேன். வானம் அங்கிட்டு போய் சாப்பிடுவோம். இந்த பாட்டி பொறிஞ்சு தள்ளுறாங்க எப்பா. அந்த மக்கள் இந்த பீச் ஓரத்தில் ஒரு கடை இருக்கனால தான் எல்லாரும் இங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்க சிடுசிடுன்னு பேசுறது அந்த மக்கள் யாருக்குமே பிடிக்காது. எம்மோ, ஒரு காலிஃப்ளவர் போட்டு கொடு, நல்லா 40 ரூபாய்க்கு போட்டு கொடு. அப்புறம் இங்கே இருக்கிற நல்ல காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தியா, இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பார்த்தியா, அதில் ஒன்று எடுத்து நறுக்கி போட்டு கொடுமா. நல்லா சுடுதண்ணியில் முக்கி போட்டு கொடுக்கணும், புரியுதா? ஏலே, நான் அப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சதெல்லாம் தூக்கி வீசுறதா? ஆளுகளை மூஞ்சிகளை பாரு, கொடுக்கறது 20 ரூபா, அதில் உனக்கு புதுக்காயை தான் அறுத்து போட்டு செய்யணுமாக்கும். அதெல்லாம் தர முடியாது, வேணா 100 ரூபா கூட புதுக்காயை அறுத்து போட்டு செஞ்சு தரேன். சரிம்மா, பொரிச்சதே எடுத்து கொடு. எப்பா, ஒரு காலிஃப்ளவர் வாங்குறதுக்குள்ள 1008 திட்டு இந்த பொம்பளைட்ட வாங்க வேண்டியதாக இருக்குது. இதே பொழப்பா போச்சுப்பா. நைட் அந்த பாட்டி கடையெல்லாம் மூடுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, கோச்சிக்காதீங்க, இந்த நேரத்தில் வந்து கேட்குறேன்னு ஒரே ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை மட்டும் போட்டு கொடுங்கம்மா. இந்த குளிராக இருக்கிறதுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் போட்டு தரீங்களா? என்னப்பா நீ கடை மூடுற நேரத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, போட்டு தரேன். நீ சமூக வேலையெல்லாம் நிறைய பார்ப்பேல, அது எனக்கு பிடிக்கும் பார்த்துக்க. போட்டு கொடுக்குறேன். ஐயா அம்மா, என்னது இது? இந்த காலிஃப்ளவரை அப்படியே நறுக்கி பொரிச்சு கொடுத்துட்ருக்கீங்க மசாலா போட்டு. அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் சுடுதண்ணியில் முக்கி கழுவி மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் தானே செய்வாங்க. நீங்கள் என்னமோ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா கருமம், அதுக்குள்ளே புழுவெல்லாம் இருக்கும்மா, அப்படியே இருக்கிறது அதெல்லாம். இங்கே பார்ப்பா, நீ ரொம்ப சுத்தம்லாம் பார்த்துட்டு இருக்காத பார்த்துக்க. நீ கொடுக்குறது 20 ரூபா, 20 ரூபாய்க்கு என்ன வருமோ அதான் செஞ்சு கொடுக்க முடியும். நீ பாட்டுக்கு கேட்கறதுலாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. இதில் சுடுதண்ணியை காய வச்சு இவருக்கு மஞ்சப்பொடியெலாம் வேறு போடணுமாக்கா? அப்படிலாம் நம்ம கடையில் செஞ்சு கொடுக்க முடியாது பார்த்துக்க. ஏம்மா, சும்மா 20 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேணா நல்ல பொருளை விற்று விலையை கூட்டி விற்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி நார பொருளை போட்டுட்டு இருக்கிறீங்க. சே, எனக்கு இந்த காலிஃப்ளவரும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். கொடுக்கறது 20 ரூபா, 20 ரூபாய்க்கு என்ன வருமோ அதான் தர முடியும். இப்படியே நறுக்கி போட்டதுனால என்ன ஒட்டிக்குது வந்து இப்போ இவங்களுக்குலாம்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு, நம்மளை குறை சொல்கிறதுக்குனே வந்துடுறானுங்கப்பா. எப்போ வாங்கி தின்னா போன்ட்டு போயிடுவேன் நான். மரத்துக்கடியில் ஒரு பாட்டி ரொம்ப பசியோட உட்காந்துருந்தாங்க. ஐயோ கடவுளே, நானும் கிராமம் முழுக்க தொலைவி பார்த்துட்டேன், ஒருத்தர் கூட நமக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேச்சா. நானும் எவ்வளவு தூரம் தொலைவுறது.
என்னங்கம்மா இப்படி உட்காந்துருக்குறீங்க? எது பசிக்குதுன்னா சொல்லுங்க, சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கவா? இல்லப்பா, எனக்கு காசு பணம்லாம் வேணாம். ஒரு நல்ல வேலை மட்டும் போட்டு கொடு. நான் உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணுன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு எடுத்துறாத. எனக்கு பிச்சை போட்டுறாத தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு வேலை மட்டும் கொடுத்துருப்பா. அட, இந்த வயசுல கூட உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, உங்களோட மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். பாட்டி, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நீங்க பீச்சுக்கிட்ட காலிஃப்ளவர் ஃப்ரை கடை வச்சு கொடுத்தா போடுவீங்களா? பொருள் மட்டும் வாங்கி கொடுக்குறேன். சும்மா அந்த இடத்துல உட்காந்து அந்த காலிஃப்ளவரை வித்தா போதும். என்ன சொல்றீங்க? அதுல வர லாபத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்ணு, நீ சொல்ற வேலையை கண்டிப்பா செய்றேன். எனக்கு ஏதாவது ஒரு தொழில் இருந்தா போதும். எப்படியாச்சும் அந்த கடையை வச்சு கொடுப்பா. ஆனா ஒண்ணு, அங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே காலிஃப்ளவரை ரொம்ப சுத்தமா தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த ஏனாதானோன்னு போய் செய்யற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. காசு கூட வித்தாலும் பரவாயில்ல, நல்ல பொருளை போட்டு கொடுங்க மக்களுக்கு. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நான் செஞ்சுறேன். வா போவோம். அவர் சொன்ன மாதிரியே அந்த பாட்டிக்கு ஒரு சின்னதா காலிஃப்ளவர் ஃப்ரை கடை ஒன்று வச்சு கொடுத்தாரு. பாட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கடையில கொஞ்சம் சுத்தம் இருக்கணும் பாட்டி, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிப்பா, அதெல்லாம் கண்டிப்பா நான் பார்த்துக்குவேன். நல்லா சுத்தமாக தான் எல்லாமே போட்டு தருவேன். சரியா? பாட்டிமா, நல்லா காலிஃப்ளவரை கழுவி மஞ்சள் தண்ணியெலாம் வச்சுருக்கிறீங்களே, ரொம்ப நல்லது பாட்டிமா. இப்படி தான் காலிஃப்ளவர் செய்யணும். உங்கள் கடையை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் 2 பேத்துக்கும் ஒன்று கொடுக்குறீங்களா? அங்கே வர மக்கள் எல்லாரும் பாட்டியோட கடையை பார்த்துட்டு விரும்பி சாப்பிட உட்கார ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பக்கத்து கிடக்கிற பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இவகிட்ட எல்லாரும் காலிஃப்ளவர் வாங்க வராங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அட, எல்லாரும் இவகிட்ட போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நம்ம மட்டும் தான் இந்த கடை போடுறதுனால தான் எல்லாரும் நம்ம கிட்ட வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் இவகிட்ட போயிடுவாங்களோ? இவ கடையை விற்க விடக்கூடாது. ஏதாவது பண்ணி எடுக்க வைக்கணுமே. என்ன பண்ணுறது? நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன், இருக்கட்டும். நாளைக்கு மறக்காமல் கொண்டு வந்து போட்டிருக்கம்மா. உங்கள் கடையில் தான் இனிமேல் வாங்கி சாப்பிடுவோம். சரியா? ஏமா கொஞ்சம் கடையெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புமா. இங்கே புயல் வரப்போதாம்மா. நம்ம சொன்னாங்க ஏன் இல்லையாக்கும் உனக்கு? நீ என்ன இப்படி கொத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்குற? நானும் என் கடையை அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, புயல் வருதாம்மா. போ. அட கடவுளே, என்னம்மா சொல்கிற? புயல் வரப்போதா? ஐயோயோ, இது தெரியாமல் நீ கடையை போட்டுவிட்டேனே. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். நீ முடிஞ்ச அளவு சீக்கிரம் கிளம்பிடுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நாங்கள் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. நீ சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு ஓடுப்போ. பைத்தியக்காரி, ஏதாவது ஒன்று சொன்னால் நம்பிட்டு ஓடிடுறா. இவளை இதே மாதிரி டெக்னிக்கை வச்சு தினம் தினம் துரத்தி அடிச்சிடணும். அந்த பாட்டியோ வழக்க போல தன்னோட கடையை ஆரம்பிச்சாங்க. அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ நல்ல வியாபாரம் ஆச்சு. நாளைக்கும் அதே மாதிரி அவளை வரவிடக்கூடாது. அவள் வந்தா நம்ம வியாபாரம் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிரும். அடுத்த நாள் காலையில் வழக்க போல பாட்டி கடை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கெட்டனை பிடிச்ச பாட்டி அதே இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ அம்மா, சீக்கிரம் கடையை எடுத்துட்டு கிளம்புமா. போலீஸ் ரைடு வருதாம்மா. நம்மளாம் இங்கே கடையை போடக்கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? நம்ம மீறி இந்த இடத்துல கடை போட்டு வச்சிருக்கிறோம். சீக்கிரம் கடை எடுத்துட்டு போ, அப்புறம் கடையை பூரா அடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க பார்த்துக்க. அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நேற்று என்னமோ புயல் வரும் நீங்க, ஒன்னத்தையும் காணா. இன்னைக்கு என்னமோ போலீஸ் வரும்னு சொல்றீங்க. இது வேற எனக்கு பயமா கிடக்குதே. ஒருத்தர் தான் எனக்கு கஷ்டப்பட்டு இந்த கடையை போட்டு கொடுத்தாரு. வேணாம், என்னால் அவர் பேர் கெட்டு போவேனா. நான் எடுத்துட்டு போயிடுறேன். எதுக்கு வம்பு? இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சீக்கிரம் எடுத்துட்டு ஓடு, அப்புறம் மாட்டினோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி தினமும் அந்த பாட்டியை துரத்தி விட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா தன்னோட வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, என்ன இன்னைக்கு இவளை காணா? எப்போவுமே ஆளுக்கு முந்தி அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல கடையை போட்டிருப்பாளே, என்னாச்சுன்னு தெரில. இதுவும் நல்லதுதான், கிளம்புவோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இவ கடை போட மாட்டாள்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் விரட்டி விட்றனால கடை ஓட மாட்டா. அதுமேல் ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, இன்னைக்கு பார்த்து ஒரு பயலையும் பீச்சில் காணா. யாருமே வந்து நம்ம கடைக்குக்கிட்டே வர மாட்டேங்கிறாங்களே. என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு ஆள் நடமாட்டத்தை கூட காணா. எம்மா, நியூஸ் பார்த்தியா இல்லையா? இன்னைக்கு புயல் வரப்போதாம்மா. கிளம்பு, கடையெல்லாம் எடுத்துகிட்டு போமா. நீ வழக்கம் போல் என்னைய சொல்லிட்டு இருப்ப, இப்போ நீ மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. எடுத்துகிட்டு கிளம்பு. புயலில் நான்லாம் உட்காந்து பொறி சாப்பிடுவேன். புயல்லாம் என்னைய ஒன்றும் பண்ணாது. நீ கிளம்புவோம் வேலையை பார்த்துட்டு. எம்மா, இந்த வசனம்லாம் பேசலாம், ஆனால் புயல் வந்துட்டா யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் கடல் பக்கத்தில் வேற இருக்குமா. தயவு செஞ்சு போய் எடுத்துட்டு. ஐயய்யே, உன் வேலையை பார்த்துட்டு போடி. எல்லாம் எனக்கு தெரியும். நானே பெரிய ஃப்ராடு, இவ என்னை விட பெரிய ஃப்ராடாக இருப்பா போல. என் டைலாக்கை வந்து என்கிட்டே சொன்னால் நான் எடுத்துகிட்டு போயிடுவேனாக்கும். இவ சொல்கிற பொய்யை நான் நம்பிடுவேன்னு நினச்சிட்டா போல.
கொஞ்ச நேரத்துல காத்தெல்லாம் ரொம்ப பலமா வீச ஆரம்பிச்சது. பாட்டியோட கடை பூரா பிச்சுட்டு போற மாதிரி ஆச்சு. ஐயையோ என் கடை ஜாமான்லாம் பறந்து போகுதே. அட கடவுளே, உண்மையிலே புயல் வந்துருச்சா? ஐயையோ, அவ உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாளா? நான் கூட பொய் நினைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முட்டேனே. என் கடையே நாசமாயிருச்சு. முதல்ல என் உயிரை காப்பாத்திக்கணும். இங்கேருந்து நகர்ந்து போவோம். ஒருத்தவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை அதை விட கெட்டு போயிடும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.